அண்ணன் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே ஒசூர் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் சார். நாங்கள் எங்கள் கோரிக்கை ஒரு சில கோரிக்கை. இப்போ நாங்கள் பெரும்பாலும் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஜாப் ஒர்க் பண்ணுறோம். ஜாப் ஒர்க் பண்ணும்போது இதுக்கு முன்னே 12% இருந்தது. அதை சொன்னார். இருந்தாலும் நான் ஒரு 12% நாங்கள் 5% குறைக்கணும்னு கேட்டுட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக. திரும்பவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இதில் ஜிஎஸ்டி கவுன்சிலில் 18 ஆகிப்போச்சு. அதனால் வந்து ரொம்ப நாங்கள் பாதிச்சுட்ருக்கோம். அதுக்கப்புறம் அந்த வங்கிகள்லாம் வந்து என்பிஏ வந்து 180 டேஸ் இருந்தது ஃபர்ஸ்ட்டில். இப்போ 90 டேஸாக குறைச்சிருக்காங்க. அது 180 டேஸாக பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சர்ஃபாசி ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதிலேருந்து எங்களை விலக்களிக்கணும்னு கேட்டுக்கிறோம். அப்புறம் இந்த ஒசூரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 3500 ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இப்போ சிட்கோவில் இருக்கிற மொத்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற ஷெட்டே பார்த்திங்கன்னா 379. இப்போ மீதி எல்லாமே வந்து 3000 இண்டஸ்ட்ரீஸ்க்கு மேலே எல்லா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கும். அதனால் நம்ம எந்த சர்டிஃபிகேட்டுமே வாங்க முடியல. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் சர்டிஃபிகேட் வாங்க முடியல, தீயணைப்புத்துறை சர்டிஃபிகேட் வாங்க முடியல, எந்த சர்டிஃபிகேட்டுமே வாங்க முடியல. இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் எதுவுமே வாங்க முடியாததுனால எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய கம்பெனிங்களுக்கு சப்ளை பண்ணுறேன்னா அவங்க சர்டிஃபிகேட் கேட்கும்போது எங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆகிடுது. அது இல்லாமல் ஈவினிங் டைமில் 6 மணி 7 மணிக்கு மேலே ரெசிடென்ஷியல் ஏரியான்றதுனால ரன் பண்ண விடுறதில்ல. அதனால் வந்துட்டு எங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்துட்டு நாங்கள் ரொம்ப நாளாக மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கேட்டுட்டு இருக்கோம். அது இது வரைக்கும் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும்தான் 2900 ஏக்கர் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து எங்களுக்கு மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு 379 செட்டு வந்து போதுமானதாக இல்லை. மினிமம் ஒரு 1000 வேணும். அது நாங்கள் நேற்று கூட எம்டி மீட் பண்ணி சிட்கோ எம்டி மீட் பண்ணி லெட்டர் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நீங்களும் சட்டமன்றத்தில் அந்த கோரிக்கை வச்சு எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் ஒசூருக்கு. அடுத்தது வந்து இந்த திருப்பத்தூர்லேருந்து ஒசூர் ரயில் பாதைக்கு வந்துட்டு இந்த டிபிஆர் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு. அது வந்து இந்த நிதியாண்டிலையும் எங்களுக்கு ஃபண்டு ஒதுக்கி அதை கொண்டு வரதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் கண்டிப்பாக. அப்புறம் பெங்களூர் சந்தாபுரத்துலேருந்து ஒசூருக்கு மெட்ரோ ரயில் வேணும். அது திட்டம் ப்ரப்போசல் இருக்குது. அதுவும் நீங்கள் விரைந்து பண்ணி கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.